வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க. ரொம்ப டேஸ்டியாக கரெக்டான அளவில் இந்த பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நமக்கு எல்லாமே விசேஷமாக வரப்போகுது. அதாவது விநாயகர் சதுர்த்தி வருது, கிருஷ்ண ஜெயந்தி வருது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பாயாசம் வச்சு படைப்போம். இல்லை நீங்கள் வெள்ளி செவ்வாயில் கூட படைச்சிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து லோ ஃப்ளேமில் வானலில் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கைவிடாமல் வருங்க, அடி பிடிச்சிடும். இதை வந்து நான் குக்கரில் செய்கிறதால குக்கருக்கு மாற்றிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுங்க. வாசனையாக இருக்கும், வறுக்கும்போதே நல்ல வாசனை வரும். இப்போ இதுக்கு தண்ணி வந்து 3 கப்பு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கப்பு சேர்த்து நல்லா கழுவிக்கிறேன். அதுக்கப்புறமா 3 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சிடுங்க. அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுடுங்க குக்கரை. நல்லா இது மாதிரி கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொங்கி வர டைமில் நம்ம விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் எடுத்துக்கோங்க, குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு. இப்போ வந்து வெள்ளை கரைசல் எடுத்துக்கலாம். பாகுலாம் கிடையாது, வெள்ளத்தை கரைக்க போகிறோம். ஒரு 1.5 கப்பு அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும் இனிப்பு. தண்ணி வந்து 2 கப்பு சேர்த்துட்டு நல்லா கரைக்கட்டும். வெல்லம் வந்து கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி வரட்டும். கல் மண் தூசி இருக்கும், அதனால தான். இப்போ ஸ்டீம்லாம் அடங்கின பிறகு விசில் எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள் பச்சை பருப்பு பாசிப்பருப்பு. இப்போ நம்ம இந்த வெள்ளை கரைசலை இதில் வடிகட்டிக்குங்க. அடுப்பை ஆன் பண்ணல, இனிமேல் தான் ஆன் பண்ணுவேன். இப்போ ஆன் பண்ணி வச்சுடுங்க. தண்ணி விட்டுட்டு, அதாவது வெள்ளை கரைசலை விட்டுட்டு ஆன் பண்ணிடுங்க. நல்லா ஒரே ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பக்கமும் நல்லா கரண்டியால் இது மாதிரி வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை பார்த்தீங்களா, இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க, போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ வந்து ஏலக்காய் 2 தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 1.25 கப்புக்கு எடுத்துருக்கேன். திக்கான தேங்காய் பால் தான் இருக்கணும். நல்லா துருவிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் தேங்காய் பால் விடணும். அவ்வளோதாங்க, பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். நெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் தேங்காவை கட் பண்ணி பத்தையாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் துருவலாகவே எடுத்துருக்கேன். இப்போ வந்து பாயாசத்தில் இது சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான டேஸ்டியான ஒரு பாயாசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.